ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நான் ஸ்டாப் 2020 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பார்ட் 1ல் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 20 விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். அது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 விஷயம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மீதி இருக்கிற ஒரு 20 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் டாபிக்ல இருந்து தான் இருக்கு. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கிற விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற விஷயத்தோட சேர்த்து நீங்க ஒண்ணா எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கல எனக்கு மெட்டீரியலா வேணும் அப்படின்றவங்க எனக்கு வந்து 9944448577 அப்படின்ற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் இருந்தால் நான் இது வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிறத வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளாஸுக்குள்ளார போவோம். ஸோ 21வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, கடந்த 10 ஆண்டு கால அதாவது 2001 2011 வரலையும் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு கால மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 15.6%. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கடந்த 10 ஆண்டு கால மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன, 2001 2011 வரலையும் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 15.6%. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் 2011ஆம் ஆண்டின் பாலின விகிதாச்சாரம் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டோட 2011ஆம் ஆண்டுல பாலின விகிதாச்சாரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 995. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டோட பாலின விகிதாச்சாரம் எவ்வளோ 2011 படி பார்த்தீங்கன்னாக்கல 2011 படி 995. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 555. ஸோ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 555. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை நெருக்கம் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நெருக்கம் எவ்வளோன்னு கேட்டாங்க, அது 555. இப்போ இந்தியாவோட மக்கள் தொகை நெருக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 382. ஓகேங்களா? ஸோ 382 இந்தியாவோட மக்கள் தொகை நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 2013-14 பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்ன? ஓகேங்களா? ஸோ 2013-14 பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சதவீதம் என்ன? ஓகேங்களா? 2013-14 உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.29%. ஓகேங்களா? ஸோ 7.29%. ஓகேங்களா? 2013-14 மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம். ஓகேங்களா? 7.29%. அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீடு முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல கன்னியாகுமரி. அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? இதுக்கான ஆன்சர் அரியலூர். ஓகேங்களா? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர். அடுத்த கேள்வி, பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா? ஸோ பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? இதுக்கான ஆன்சர் நீலகிரி. ஓகேங்களா? பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி. அடுத்த கேள்வி, பாலின விகிதத்தில் கடைசியில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா? பாலின விகிதத்தில் கடைசியில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் அரியலூர். ஓகேங்களா? ஸோ அரியலூர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டிலும் கடைசியில் இருக்கு,
பாலின விகிதத்திலும் கடைசியில இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண் அதுல முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண்ணில முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. ஸோ குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண்ணில முதலிடத்தில் உள்ள மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. HDI-லும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டிலும் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. ஓகே. அடுத்த கேள்வி, குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண்ணில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண்ணில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர். ஓகேங்களா. கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். ஓகே. ஸோ அடுத்தது, உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர். ஓகேங்களா. ஸோ திருவாரூர் பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி, உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஸோ நீலகிரி. ஓகேங்களா. ஸோ கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண்ணில் கடைசியில் இருக்கிறது நீலகிரி. அடுத்தது, மாநில வருவாயில் எந்த தொழிலின் பங்களிப்பு அதிகம்? ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மாநில வருவாயில எந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த தொழிலோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழில். ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் கட்டுமான தொழில். அடுத்த கேள்வி, 2011 தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? ஓகேங்களா. ஸோ 2011 தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் 80.33%. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80.33%. அடுத்த கேள்வி, 2013-14 உயர்கல்வி பயில சேருபவர்களோட விழுக்காடு என்ன? இது பெரிய இது. ஓகேங்களா. ஸோ உயர்கல்வி பயில சேருபவர்களோட விழுக்காடு என்ன? 2013-14 உயர்கல்வி பயில சேருபவர்களின் விழுக்காடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 43%. ஓகேங்களா. 2013-14 உயர்கல்வியில பயில சேர்பவர்களோட விழுக்காடு 43%. அடுத்த கேள்வி, இந்திய குழந்தை பாலின விகிதம் என்ன? ஸோ இந்திய குழந்தை பாலின விகிதம் என்ன? ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல 919. ஓகேங்களா. நார்மலாக வந்து இந்தியாவோட பாலின விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 919. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் என்ன? ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா 943. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 943. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் என்ன? ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் என்ன? இதோட ஆன்சர் 73.86%. ஓகேங்களா. பெண்களோட எழுத்தறிவு, தமிழ்நாட்டின் பெண்களோட எழுத்தறிவு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73.86%. அடுத்த கேள்வி, பணிகள் அல்லது வேலைகளில் பெண்களின் பங்கேற்பு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் எவை? ஓகேங்களா. ஸோ வேலைக்கு போறதுல பெண்களோட பங்கேற்பு வந்து மிகவும் குறைவா இருக்கிற மாவட்டங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மற்றும் கன்னியாகுமரி. ஸோ காஞ்சிபுரம் கன்னியாகுமரியில் வந்து பெண்களோட பங்கேற்பு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறதுல ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்த கேள்வி, பணிகள் அல்லது வேலைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஓகேங்களா. வேலைக்கு போறதுல பெண்களோட பங்கேற்பு அதிகமாக இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரம்பலூர். ஓகேங்களா. ஸோ வேலைக்கு போறதுல அதிகமாக இருக்கிற பெண்களோட பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் பெண்கள் குடும்ப தலைவராக இருக்கும் வீடுகளின் சதவீதம் என்ன? ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பெண்கள் குடும்ப தலைவராக இருக்கும் வீடுகளின் சதவீதம் என்ன?
ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் 14%. ஸோ பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் குடும்ப தலைவராக இருக்கிற வீடுகளோட சதவீதம் 14%. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள நமக்கு இந்த நான் ஸ்டாப் 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள 20 கொஸ்டின் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு 42 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கோட உங்களுக்கு விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் 2வது டாபிக், ஓகேங்களா, அதில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த குறிப்புகள்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இருந்தால் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மெட்டீரியல் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. 9944448577 இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த புக்கை வாங்கிட்டீங்கன்னா அது எல்லா புக்குமே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு யூனிட் 8, 9க்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த புத்தகம் வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.